ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே செங்க என்ன பண்ண ஷீனான் கிட்ட வந்து இங்கே பாரு, நீ என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துரு, என்னோட கம்பெனி வந்துட்டு உன்னோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் சார், கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், அதுவும் இல்லாமல் நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா, பழைய கேர்ள் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்ல அவளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக ஆயிடுது. ஸோ இப்படியே கட் பண்ணி இந்த செங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா நம்ம ஹீரோ கூட வந்துட்டு ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு ஷேர்ஸ் எல்லாம் எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ இது ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பா இல்லையா நியூஸை, அதனால வந்துட்டு ஒரு கம்பெனி ரொம்ப லாஸ் ஆகி வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு இப்போ கால் பண்ணி செங்கு கிட்ட நீ வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால தான் ஹீரோக்கு நான் ஷேர்ஸை விற்கல, ஆனால் என் கம்பெனியே இந்த மாதிரி நாசமாயிடுச்சு உன்னாலதான் சொல்ல செங்கு நான் என்னப்பா பண்ணேன், ஹீரோ தான் அது எல்லாத்துக்குமே காரணம், அவன் தான் வந்துட்டு உன்னோட கம்பெனியை வாங்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ மேலே பழிய தூக்கி போட்டாதான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பையன், அதாவது அந்த சைனீஸ் பையன் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட இங்கே பாருமா, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கான், ஆனால் நீ நானும் பேசிட்டு இருக்கதை பார்த்தா அவன் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டான்ப்பா, நான் அப்படி இந்த விஷயத்த வந்துட்டு சொல்லாமல் இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப டைரக்டா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து நம்ம ஹீரோ பக்கத்துக்காக வராங்க. வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆஃபீஸ் விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க, எங்க பர்சனல் விஷயமா எதுவும் பேசிட மாட்டாளான்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பார்க்க, ஆனா பெருசா எதுவும் நம்ம ஹீரோயின் பேசிக்கல. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை குலுக்கிக்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் ஆஃபீஸ் வந்துட்டு அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போவேன். அங்க ஷீனான பார்க்க ஷீனான் மறுபடியும் வந்துட்டியான்னு கேட்க ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திமிராவே போயிட்டாங்க. ஏன்னா அவ பண்ணதுனால தானே இவ்வளவு தூரம் பிரச்சனையே. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோடைய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மறுவாழ்வுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கால் இல்லாத ஒரு பார்ட்டி கூட ஒரு கேம்புக்கு வந்திருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் கூட பார்த்துட்டு கஷ்டப்பட்டாங்களே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து இப்ப சூப்பரா முடிச்சு லைஃப்ல எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் ஒன்று கிடைக்குது, எனக்குமே கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல அங்க இருக்கவங்க யாருக்குமே ஒன்றும் புரியல. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் ஹீரோ தனக்காக தான் பேசுறான்றது புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்காக ஒதுக்கப்பட்ட ரூமுக்கு ஹீரோயின் வர ஹீரோ வந்துட்டு அந்த கார்டு போட்டு வச்சிருக்கான், அதாவது சாரி கார்டு ஒன்று. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாவே ஹீரோ மேல இருந்த அந்த கோவம் ஃபுல்லாவே போயிடுது. ஹீரோக்கு கால் பண்ண, ஆனா நம்ம ஹீரோ நான் ஒரு பிசினஸ் வேலையா கொஞ்சம் வெளியே இருக்கேன், அதனால நீ வீட்டுக்கு போ, நான் கண்டிப்பா வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்ல அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு சைனா கிளம்பி வந்துடுறாங்க. வந்த கையோட ஹீரோடைய வீட்டுக்கு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவ, ஆனா கொஞ்சம் பயந்துகிட்டே பாஸ்வேர்டு போடுறாங்க. ஹீரோ தான் பாஸ்வேர்டு மாத்திருப்பானோன்னு, ஆனா ஹீரோ எந்த பாஸ்வேர்டையும் மாத்தவே இல்லை. உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் பூனைக்குட்டி கிட்ட விளையாடிட்டு இருக்க. அப்பதான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்கு பக்கத்துல ஹீரோயினுடைய விஷ் லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிளியர் பண்ணி வச்சிருக்கத பாக்குறாங்க. அதாவது அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு மட்டும் போக முடியாத அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஹீரோ டிக் பண்ணாம வச்சிருக்கான். மீன்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹீரோ தனக்கா இவ்வளோ பண்றானேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள காலிங் பெல் அடிக்குது. ஹீரோ தான் வந்துட்டானோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு ஆர்வமா திறக்க, ஆனா அந்த கம்பெனியால் தான் அதான் வந்துட்டு லாஸ் ஆன அந்த கம்பெனியோடைய சிஇஓ தான். அவன் வந்து ஹீரோயினை ஒரே அடி அடிச்சு அப்படியே கடத்திட்டு போயிடான். ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க ஹீரோயினை காணும். என்னடா இது பேக் பண்ணி இருக்குது, ஆனா வீடெல்லாம் திறந்து போட்டு கிடக்க, ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணா. அட்டன் பண்றது என்னன்னா அந்த கம்பெனியோட சிஇஓ தான். அவன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், இல்லைன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுடுவேன், இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை காசு எடுத்துட்டு வர சொல்லலாம். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினோட முடியை பிடிச்சி இழுக்க ஹீரோக்கு ஹீரோயின் அழுகுற சத்தம் கேட்டோடனே செம கோவம் வருது. ஆனா என்ன பண்ண முடியும், நான் காசு எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் அவளை ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த கம்பெனி சிஇஓ நான் ஹீரோக்காக தான் டார்கெட் வச்சேன், ஆனா நீ வந்து அதுல தானா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க டைம் ஹீரோக்கு ஹீரோடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிடானே. ஆனா எங்க நம்ம ஹீரோயின் வளர்த்த பூனைக்குட்டிக்காகவே ஹீரோ வந்துட்டு ஏரிக்கரையில குதிச்சவன் ஹீரோயினுக்காக வந்துட்டு விட மாட்டானா என்ன, அவ்வளவுதான் ஹீரோ சல்லுன்னு வந்துடுறான். இப்போ உடனே அவன் ஹீரோயினோட கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டே எங்கடா காசுன்னு கேட்க ஹீரோ இங்க பாரு காசு எப்படி என்னால புரட்ட முடியும், இந்த கார்டை வச்சுக்கோ, இந்த கார்டுல கொஞ்சம் காசு இருக்கு, நான் நாளைக்கு காலைக்குள்ள கண்டிப்பா உனக்கு மீதியே கொடுத்துடுறேன்னு சொல்ல அவனுமே அந்த கார்டை வாங்கிக்கிட்டே ஹீரோயினை பிடிச்சி தள்ளிவிட. ஆனா அந்த கார்டுல காசு இல்ல போல இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட ஏண்டா பொய்யாடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டக்குன்னு குத்த வர நம்ம ஹீரோயினை பிடிச்சி வந்துட்டு தள்ளி விட்டனா. ஆனா நம்ம ஹீரோக்கு செமையா முதுகுல அடிபட்டு இருக்கு. ஏன்னா அவன் ஒரு இரும்பு ரோட வச்சு அடிப்பிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினை போயிட்டு தடுக்க போறேன்னு ஹீரோ போயிட்டு அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே 3வது மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா கீழே ரத்த வெள்ளத்துல ரெண்டு பேருமே கடந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் செமையா கத்தி கத்தி எழுதிட்டு இருக்க. போலீஸ்காரங்களா அதுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், ஹீரோ மேல இந்த ரத்தம் எல்லாம் அந்த ஆளுடைய ரத்தம், ஆனா ஹீரோக்கு ஒன்றும் ஆகல, சோ முதுகுல மட்டும் ஒரு சின்ன பிராக்சர், கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுத்தா வந்துட்டு அவன் சரியாயிடுவான் கம்ப்ளீட்டாவே, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போவ. ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நீ என்ன மனுஷ்டியா ப்ளீஸ் சாரின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நீ ஒன்னும் சாரி சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆக்சுவலி நீ பிசினஸ் மைண்டா யோசிச்சிருக்கன்னு நான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது பிசினஸ்ல நீ ரொம்ப நாளா இருந்ததுனால பிசினஸ் ஆகும் பிளஸ் வந்துட்டு பர்சனலாவும் தான் நீ கரெக்டா தான் பாத்துருக்க, நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன், என்ன நீ தான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேட்க நம்ம ஹீரோ இங்க பாரு நான் உன்னை சாரி எல்லாம் கேட்க சொல்ல, நீ என்ன மன்னிச்சிட்டல எனக்கு அது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோனுக்கு கிஸ் பண்ண. அவ்வளவுதான் அப்பாடியோ 2 பேரோட சண்டை எப்படியோ லாஸ்டா முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த புது மேனேஜர் இங்க பாருப்பா
ஆக்சுவலி வந்துட்டு இந்த கம்பெனில இருந்து ஜெர்மனிக்கு யாரையாவது நாங்க மேல் இடத்துக்கு அனுப்பிச்சு வைப்போம், அதாவது நம்ம ஹீரோடைய அந்த ஒரு என்ன சொல்றது ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. ஸோ அங்க நாங்க வந்துட்டு அனுப்பிச்சு வைப்போம். அதுக்கு உனக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு, 3 வருஷம் நீ போய் அங்க ஒர்க் பண்ணனா இன்னும் உனக்கு நல்ல சேலரி நல்ல லைஃப் கிடைக்கும்னு சொல்ல அவன் என்ன பண்ணா, இதை பத்தி வந்துட்டு நம்ம லில்லி கிட்ட பேசலாம் தான் கால் பண்ணா. ஆனா அவனுக்கு லில்லியை விட்டு பிரியறதுக்கு மனசு இருக்காது இல்லையா. லில்லியும் ஹீரோவை பார்த்துட்டு வரக்குள்ள என்னடான்னு சொல்லி கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல, ஹீரோ எப்படி இருக்கா நல்லா இருக்கான்ல அப்படின்னு மட்டும் இவன் போனை கட் பண்ணிட்டான். லில்லியும் உடனே வந்துட்டு அமைதியாயிட்டான். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த செங் என்ன பண்ணா, இந்த மாதிரி உன்னோட கம்பெனியோட ஷேர்ஸ்ல நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் ஷேர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், உன்னுடைய வந்துட்டு விருப்பம் தான் சொல்லிட்டு ஷேர் டாக்குமெண்ட்ஸ் அங்கேயே வச்சுட்டு போவ. லில்லி அதாவது நம்ம ஷீனான் யோசிச்சு பார்த்தறேன்னு சொல்லிடுறான். இப்ப ஷீனான் என்ன பண்ண, நம்ம ஹீரோ பக்கத்துக்கா வர ஹீரோயின் ரொம்ப டீசெண்டா என்ன பண்ணாங்க, நீங்க 2 பேரும் பேசிட்டுங்க அதை நான் வந்துடுன்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்துருக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ ஷீனான பார்த்தேன், நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு நீ கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன், ஏன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா உன்னுடைய வந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செங்கு தான் காரணம்னு சொல்ல உடனே வந்துட்டு ஷீனான் என்ன சொல்றேன், இங்க பாரு நான் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் அதை பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் கட் அண்ட் ரைட்டா சொல்றான், நீ எப்படி இருக்கன்னு பாக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், என்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் நான் அவன் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்ல ஹீரோ தாராளமா பண்ணுன்னு சொல்ல இவ வெளியே கடுப்புல வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயினை பிரிக்கிறதுக்காக ஹீரோவை பத்தி தப்பா சொல்ல. ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோயின் என் லவ்வரை பத்தி எனக்கு தெரியும், எனக்கு ஒன்ன பார்க்கதாமா பாவமா இருக்கு, நீ ஒன்ன ஹீரோ லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக எப்படி எல்லாம் நீ பேசுற, போ ஃபர்ஸ்ட் போயிட்டு உன்னோட மென்டல் ஹெல்த்தை பாத்துக்கன்னு சொல்ல இவளுக்கு சமக்கம் வந்து செங்கு கிட்ட உன்னுடைய வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் தயாருன்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறான். இப்ப ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் வந்துட்டு நம்ம செங்க பார்த்துட்டு நீ தான் இந்த வேலையை பண்ணியான்னு கேட்க, தம்பி மேல என்ன உனக்கு அவ்வளவு பாசமான்னு சொல்ல, தம்பி மேல பாசம்லாம் இருக்கட்டும், எங்க தாத்தாவுடைய பார்வை மட்டும் உன் மேல விழுந்துச்சு அவ்வளவுதான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கசின் சிஸ்டர் கிளம்ப ஹீரோ பக்கத்துக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து, ஏண்டா இந்த சான்ஸை நீ ஏண்டா மிஸ் பண்ண, ஹீரோயினை கூப்பிடல உன்னை பாத்துக்க சொல்லி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துட வேண்டியதானு சொல்ல ஹீரோயின் பழம் வாங்கிட்டு வந்து கழுவுறதுக்காக உள்ள போவ, சிஸ்டர் நீங்க ரிட்டர்ன் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, டேய் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கூடா ஏதாவது ஒண்ணு பண்ணுடான்னு சொல்ல ஹீரோ ஐயோ அம்மா எனக்கு இடுப்பு ஒலிக்குதுன்னு கத்த ஹீரோயின் ஓடி வர ஹீரோட்டுக்கு நான் ஃப்ரெண்டு முன்னாடி கிஸ் பண்ணிட ஃப்ரெண்டுக்கார அட பாவீங்களா நீங்க 2 பேர் சேர்ந்துட்டு வாயால சொன்னா என்ன இப்படிதான் கிஸ் பண்ணி அடுத்தவங்களை எம்பாரஸ்மெண்ட் குள்ளாக்குவீங்களா, நான் போறேன்டா கிளம்புறேன்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார அங்கிருந்து வெளியே போவேன். ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோ கிட்ட எங்கப்பா நான் உன்னை இதுக்கப்புறமா வந்துட்டு மிஸ் பண்ண தயாரா இல்லைன்னு சொல்ல 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, ஹீரோயின் கடத்தப்பட்டா அப்படின்ற நியூஸை கேட்டோடனே இவளுக்கு செம பயமா இருக்குது. ஐயோ ஒருவேளை ஹீரோயின் இங்க இருக்கான்னு தெரிஞ்சு மறுபடியும் அந்த சிஓ காரன் இங்க வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, கையில ஒரு பேனை வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தி வந்துட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுடைய காலிங் பெல் அடிக்குது. இவ வயிற்றுல போயிட்டு அந்த பேனை வச்சு காலிங் பெல் அடிச்சவன அடிக்கலான்னு பார்க்க அது நம்ம ஹீரோடைய கசின் தான். இப்ப இவன் உள்ள வந்து எம்மா நீ பயந்து படுவ அப்படின்னு நினைச்சுதாமா உனக்கு துணைக்கு படுக்கலான்னு வந்தேன், நீ என்னமா இப்படி அடிக்க வரேன்னு சொல்ல உடனே இவளும் உள்ள கூப்பிட்டுக்கிறா. இப்ப இவ என்ன பண்ண, பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், ஆக்சுவலி நான் இங்க தனியா தான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு பயம் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல நீ அப்படியே அங்க ஓரமா படு, நான் போய் ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் படுத்துக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வெளியே வந்தா இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் காது கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஆக்சுவலி அவன் தூங்கல ஆனா சும்மா நடிச்சுட்டு தான் இருக்கான். உடனே இவன் தேங்க்ஸ் சொன்னதை கேட்டுட்டு அவன் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே பெட்ல படுத்துக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அடுத்த நாளே விடிஞ்சே போயிடுது. ஹீரோ பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, கசன் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் கசனும் தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரூம்மேட் பொண்ணும் லில்லியும் பேசிட்டு இருக்காங்க. ரூம்மேட் பொண்ணு கிட்ட லில்லி கேட்டுட்டு இருக்கா, இந்த மாதிரி என்னடி பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டியான்னு கேட்க, ஆமா நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா உன் பின்னாடி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சுத்திட்டு இருக்கானே, நீ எப்போ ஓகே சொல்ல போறேன்னு லில்லி கிட்ட கேட்க, இன்னொரு பக்கம் அதே கொஸ்டின் இந்த கசன்காரன் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்கான், லில்லி உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், நாங்க உங்க 2 பேருமே தனியா விட்டுட்டு போறோம், நீங்க எப்படியாவது வந்துட்டு பேசிக்கிட்டு கரெக்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசன்காரன் என்ன பண்ணா, நம்ம ரூம்மேட் பொண்ணை கூட்டிட்டு போவ. இவனும் வந்துட்டு ஏதோ பேச வரான், பட் ஆனா எதுவுமே பேசாம அமைதியா நம்ம வெளியே போய் சாப்பிடலான்னு கேட்க லில்லியும் ஓகேன்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு சாப்பிட போறா பாருங்க. லில்லி என்ன பேசினாலும் என்ன ஏதோ தெரியல. டக்குனு இவன் என்ன பண்ணா, அந்த வேலை வந்துட்டு மேனேஜர் சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த வேலைக்காக எதுவே ஒன்று சொல்லிட்டு இருக்கான். போலன்றானான்னு தெரியல. ஆனா அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. ஹீரோவுமே இப்ப வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பக்கெட் லிஸ்ட் எல்லாத்தையுமே நீயே தனியா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நிறைவேற்றி வச்சிருக்கீங்க, நீ என்ன அவ்வளவு லவ் பண்றியான்னு கேட்க ஹீரோ, ஆமா நான் இவனை எவ்வளவு தெரியுமா லவ் பண்ணேன், முதல்ல உன்னை பார்த்தேன் பாரு, அப்பையில இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் டைம்ல இருந்தேன்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் என்ன ஸ்கூல் டைம்ல இருந்தே நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா என்னன்னு கேட்க ஹீரோவுமே ஆமான்னு சொல்ல அப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த முதுகுல, பட் இருந்தாலும் அந்த வலி மட்டும் நம்ம ஹீரோக்கு அப்படியே இருக்குது. ஹீரோ பெருசா எதுவும் ஹீரோயின் கிட்ட காமிச்சிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்காக சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்பயே நம்ம ஹீரோக்கு வலிக்குது. 2 பேருமே சேர்ந்து கியூட்டா என்ன பண்ணாங்க, ஆஃபீஸுக்கும் கிளம்பி வராங்க. அப்பயே நம்ம ஹீரோக்கு வலிக்குது, உட்கார முடியல, ஹீரோ ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸோடைய வேலையெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீட்டிங்
அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிட்டு ஹீரோவை நடுவுல கிடைக்கிற கேப்ல வந்து பாக்குறாங்க. டாக்டர் இந்த மாதிரி உனக்கு எக்ஸசைஸ் சொல்லியிருக்காரு, வா நான் உனக்கு அதை சொல்லி கொடுக்குறேன், கண்டிப்பா சரியாயிடும் சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க அப்ப கூட ஹீரோக்கு வலிக்குது. ஆனா ஹீரோயின் கிட்ட சொன்னா கஷ்டப்படுவாளோன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை மறைச்சிட அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை, see you.